ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் இல்லை ஒரு வெஜிடபிளில் தாங்க இன்றைக்கி சட்னி ரெசிபி பார்க்க போகிறோம். சவ் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இதை தோல் நீக்கிட்டு உள்ளே இருக்கிற கொட்டையும் நம்ம எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் ஆயில் விட்டு 1.5 டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் வரமல்லி, 3 வரமிளகாய் சேர்த்து நல்லா வதங்கட்டுங்க. இது கூட 10 சின்ன வெங்காயம், 4 பல் பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம், 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நான் கட் பண்ணி வச்சுருக்க சவ் காயும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இது கூட 1/4 மூடி அளவு தேங்காய், இது கூட கொஞ்சம் புளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. தேவையான உப்பும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஆற வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதை தாளிக்கிறதுக்கு அதே கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தப்பருப்பு சேர்த்து கருவேப்பிலை, 2 வரமிளகாய் சேர்த்து தாளிச்சுட்டு சட்னியும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம். சூப்பரான சட்னி ரெடிங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.